அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 13 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரி, இப்போ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 23,589 நம்மளுக்கு ஓப்பன். அப்போ ஓப்பன் பிலோ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 23,055. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 23,000 ஒரு 30 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு லோ லோ இருக்காங்க. ஓப்பனுக்கும் லோக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட். அப்போ லோ டு ஹை வந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் நம்மளுக்கு அவரேஜாக கொடுக்கணும். அப்போ 23,055 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அப்போ 24 25,555 வச்சு நம்மளுக்கு 23,755 வச்சு நம்மளுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து 23,750. அது இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில நம்ம எப்பயுமே ஹைலோ வந்து நம்ம மார்க் பண்ண சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் இந்த 23,682 இதற்கு பிலோ இருந்தனா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு பிலோ போகல, ஓப்பன் எபோ வந்துட்டாங்க. ஓப்பன்லேருந்து எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை. இங்கேருந்து கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாகவே மேலே வந்து இந்த இடத்துலையும் பிரேக் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த 50 மினிட்ஸ் கேண்டில் ஹையும் பிரேக் பண்ணிட்டு இங்கேருந்து நம்மளுக்கு S2 S2லேருந்து எஸ்டர்டேலோ வந்து S1 இங்கேருந்து ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மூவ்மெண்ட் வந்து கால் ஆப்ஷனுக்கு கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் பெருசாக செகண்ட் ஹாஃபில் மூவ்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா இங்கேருந்து ஒன் சைடு மார்க்கெட்டாகவே இங்கேருந்து மூவ்மெண்ட் கொடுத்ததுனால பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல. கால் ஆப்ஷனில் நம்ம கூட எடுத்திருந்தோம். எஸ்எல் தான் கிட்ட அவனுக்கு சொன்னிச்சு, பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா இங்கேருந்து காலையிலேயே நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கால் ஆப்ஷன் சைடு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,682க்கு மேல் நின்னோட்டி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்லையும் சொல்லியிருந்தோம் இந்த 23,682க்கு எபோ ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு 23,900 வச்சு நம்மளுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த 1 ஹவர் சார்ட்டில் நம்ம இந்த லோ வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சேம் அந்த இடத்துக்கு போய் தான் ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட லோ 23,600. இங்கே 550 வச்சு வந்திருந்தாங்க. பட் நம்ம காலையில் 600 எடுத்து செக் பண்ணோம். ஹைலோ வந்து மீட்டிங் ஆனோட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். 23,650 சாரி 23,600 காலன் புட்டோட ஹை வந்து 110, காலோட லோ வந்து 66 ரூபா. இந்த காலோட லோக்கு கீழே இந்த புட்டு போனாங்க. போகிற வச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 110க்கு மேலே போயிட்டு ரிவேஸ் ஆகுவாங்க அப்படின்னு பெருசாக இந்த இடத்துக்கு லோ கிட்ட வந்துட்டு போனாங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் கிடைக்கல. ஒன் சைடு மூவ்மெண்ட்டாகவே நம்மளுக்கு இந்த கால் ஆப்ஷன் சைடு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.